கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று பாடுகிற போது நம்மை தமிழர்கள் வீண் பெருமை பேசுவார்கள். மண் தோன்றவில்லையாம், கல் தோன்றிவிட்டதாம், அதிலே இவர்கள் தோன்றிவிட்டார்களாம் என்று கேலி பேசுவார்கள். கல் தோன்றிவிட்டது, மலை தோன்றிவிட்டது, முதல் நிலம் தோன்றிவிட்டது. மூன்றாவது நிலம்தான் மண். வயலும் வயல் சார்ந்த இடமும் மூன்றாவது நிலம்தான். அந்த மண் தோன்றுவதற்கு முன்பே மலை தோன்றிவிட்டது. அந்த மலையில் தமிழன் வாழத் தொடங்கிவிட்டானதான் ஆதிக்குடி. அங்கு வாழ்ந்தவர்கள் குன்றவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். உச்சரிப்பிலே இன் குன்றி குறவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவன்தான் குறவர் குடிதான் ஆதி தாய்க்குடி மானுட குலத்தி. அந்த குடியில் இருந்துதான் இவ்வளவு குடிகளாக நாம் துளிர்த்து தழைத்து வாழ்ந்து வருகிறோம். மலைகளின் மாநாடு ஏன், மலைவளமே மண்வளம் என்று நாம் சொல்வதற்கு காரணம் என்ன? மலைக்கும் மண்வளத்திற்கும் என்ன சம்பந்தம்? மலை இல்லை என்றால் மழை இல்லை. இந்த உயிரியல் அறிவியல் உண்மையை நாம் உணர வேண்டும். இந்த மலைகளை பார்க்கிற போது நமக்கு என்ன தோன்றும்? மலை, இது பூமி தாயின் மார்பு, இதில் பல கோடிக்கணக்கான உயிரினங்களின் வாழ்விடம். மலையிலிருந்துதான் எனக்கு மழை வருகிறது, அறிவு வருகிறது என்றெல்லாம் பார்ப்போம். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் இது மலை வெட்டினால் காசு, பணம், துட்டு, இது குவாரி என்று பார்ப்பார்கள். இதுதான் அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற வேறுபாடு. இங்கே 4 நிலங்கள், இயற்கை நிலங்கள். ஒன்று குறிஞ்சி மலர் இருப்பதால் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. அடுத்து காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. அங்கே முல்லை மலர்கள் இருந்ததால் அது முல்லை என்று பகுக்கப்படுகிறது. அடுத்து வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம். அது அங்கே மருத மரங்கள் இருந்ததால் மருத நிலம் என்று வகுக்கப்படுகிறது. அடுத்தது கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். இந்த 4 நிலங்கள் தான் இயற்கை நிலங்கள். 5வது நிலமான பாலை நிலம், அது செயற்கையாக உருவாவது, அது செயற்கை திணை. இங்கே இந்த 4 நிலங்களை தாண்டி இன்னொரு நிலம் பாலைவனம். அந்த நிலம் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல் இயல்பிழந்து நிலம் நடுக்குற்று பாலையனும் படிமம் கொள்ளும் என்று நம்முடைய மூதாதை இளங்கோவடிகள் பாடுகிறார். இங்கே கவனியுங்கள், ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுகிறது. வளத்திலே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம்தான். நலத்திலே ஆகச்சிறந்த நலம் உடல் நலன்தான். உணவே மருந்து என்று நமது முன்னவர்கள் கற்பித்தது இதில்தான். ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. ஒரு நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழைகளின் வளத்தை பொறுத்து, மழை எவ்வளவு பொழிகிறதோ அதை பொறுத்து அந்த நாட்டினுடைய நீரின் வளம் அமைகிறது. அந்த நாட்டின் மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது.
அதனால்தான் மழை இல்லை என்றால் மழை இல்லை. இப்போ இப்போ உங்களுக்கு இப்ப பாருங்க, எப்படி மழைப்பொழிவை நாம் பெறோம்? சூரியன் தந்தை, கடல் தாய், இருவருடைய இயற்கை இணைவிலே நீராவியாகி குளிர் மேலே போகும். இந்த பாருங்க, இந்த நீராவி மேலே போய் மேகமாக உருமாற முடியவில்லை. அது சுத்தி திரியுது அப்படியே. அப்ப எப்போது அது மேகமாக மாறுது? அந்த நீராவிக்கு கணம் அடர்த்தி குறைவாக இருக்கனால மேகமாக உருமாற முடியவில்லை. அப்போது மனிதர்களின் வியர்வை, மரங்களின் வியர்வை, மரத்துக்கு வேர்க்குமா? வேர்க்கும், வேர்க்கும், மரத்துக்கு வேர்க்கும். வேர்க்காத மரங்கள் இருக்கிறது, அது சீமக்கருவேலை, யூக்கலிப்டஸ், இந்த மரங்கள் வேர்க்கிற மரங்கள். மரங்களுக்கு வேர்ப்பதால் தான் அந்த மரத்துக்கு கீழே இருக்கும்போது எவ்வளவு வெப்பமானாலும் குளுகுளு என்று குளிர்ச்சியா இருக்க காரணமா தான் அந்த மரங்களின் வேர்வை மேலே போகுது. அப்பவும் அது மேகமாக உருமாற முடியவில்லை. அப்போது காற்று, இங்க இருந்து எடுத்து போற தூசி, கரி, இதெல்லாம் சேர்ந்து மேகமாக மாறுகிறது. நீராவியாய் மேல போய் மேகமா மாறுது. இந்த மேகத்தை காற்று தள்ளிக்கொண்டே போகுது, தள்ளிக்கொண்டே போகுது. தள்ளிக்கொண்டு போற மேகத்தை தடுப்பு அரணாக நின்று, பெரிய கோட்டையாக நின்று தடுத்து நிறுத்துவது மலைகள். நிறுத்து மலைகள், மலைகள் தடுத்து நிறுத்துது. அது எப்படி இருக்கு பாரு, தடுத்து நிறுத்துது பாரு. இப்ப தடுத்து நிறுத்தும் போது இங்க மலைன்னா 3000 அடி மேற்கு தொடர்ச்சி மலை, 3000 அடி 4000 அடி உயரத்தில். அதற்கு மேலே 200 அடி 300 அடிக்கு மேலே மரங்கள் அடர்ந்து உயர்ந்து வளர்ந்து இருக்கிறது. இப்ப பாரு, இந்த மேகம் தள்ளி கொண்டு போன மேகம் அந்த மலை முகடுல ஒருத்தன் தலப்பா கட்டின மாதிரி படுத்திருக்குது. இந்த மரங்கள்லாம் மேல இருக்க, இவரம் அடர்ந்து வளர்ந்திருக்க, இதை எவனும் மனுஷன் நட்டதில்லை, மனுஷன் நட்டதில்லை, இதையும் மனிதன் நட்டதில்லை. அவ்வளவும் பறவைகள் நட்ட மரம், விலங்குகள். ஒரு யானை, இந்த யானையை பார்க்கிற, ஒரு முறை உணவை தின்று விட்டு கழிவை போட்டால் 300க்கும் மேற்பட்ட விதைகளை தூவுது காட்டுக்குள்ள. அப்ப மாசம் எவ்வளவு, வருஷம் எவ்வளவு விதைகளை தூவுதுன்னு பாரு. இந்த பறவை, நீ பறவைன்னு நினைக்கிறா, காக்கை, குருவி, கொக்கு, மைனா, சிட்டு, இவை எல்லாம் விதையை தூவும் தூதுவர்கள், விதை பரப்பும் தூதுவர்கள். ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு அது வேற இடத்துல கழிவை போடும், வேற இடத்துல சாப்பிட்டு இன்னொரு இடத்துல, அப்படி இந்த மலைப்பரப்பு முழுதும் பறந்து அவை இந்த விதைகளை தூவி உருவாக்கிய காடுகள் தான் அடர்ந்து உயர்ந்து மலைமுகடுல இருக்கு. இந்த மரங்கள் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையை கொண்டு வருது. மேகத்தின் தன்மை என்னன்னா, எங்க குளிர் இருக்குதோ அங்கதான் அது மழையை கொட்டும். குளிர் இல்லை என்றால் திருப்பி கடல்லே கொட்டிடும், திருப்பி கடல்லே கொட்டிடும். அப்ப அந்த மேகம் இங்க இருந்து பாரு, திருப்பி கடல்ல கொட்டுது பாரு. அப்ப அங்க இருக்கிற மரங்கள் தான் மேகத்தை பூமிக்கு இழுத்துட்டு மழையை கொட்டுது. அதுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நம்ம பாட்டனும் முப்பாட்டனும் நட்ட மரங்கள் அல்ல, அவ்வளவும் விலங்குகளும் பறவைகளும் நட்டு வளர்த்த மரம். அதனால காக்கா செத்தா என்ன, குருவி செத்தா என்ன, யானை செத்தா, நீ செத்து போயிருவ. அவையெல்லாம் சாகும் போது பார்க்க நீ இருக்கிறாய், நீ சாகும்போது பார்க்க எவனும் இருக்க மாட்டான். இப்ப பாரு, இப்ப மழை எப்படி அறுவடை செஞ்சு மேகம் கொண்டு வருது, மேகம் போய் எப்படி படுக்குது பாரு. இந்த வரை அறுவடை செஞ்சு கொண்டு வருது பாரு, கொட்டுது பாரு. இப்ப என்ன செய்யுது, இந்த மரங்கள் தன்னுடைய இலை அப்படியே உதுத்து உதுத்து வேர்ல இலை பூவை எல்லாம் கொட்டி கொட்டி வைக்குது. பல ஆண்டுகளால் அப்படியே இருந்து வேர்ல படிஞ்சு 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 மண்ணா மாறுது, மண்ணா மாறுது. அரை எங்கலம் இப்படி மண் இப்படி மக்கி மண்ணா மாறுவதற்கு 1000 ஆண்டுகளை எடுத்துக்கிறது. இந்த வேர்ல படிஞ்சு இருக்கிற இந்த மண்ணின் தன்மை என்னன்னா, அந்த மழை இருக்கு பாருங்க, இந்த மழை பொழியும் போது அப்படியே உள்ள மரத்துல இறங்கி வரும்போது இலைகள் கொஞ்சம் பிடிச்சுக்கிறது, மரத்து வழி அப்படி வழிந்து வருவதை இந்த வேர், அந்த மண் இருக்குதே மக்கி, அந்த மண் இருக பிடிச்சு சேமிச்சுக்கிறது, அப்படியே வேர்ல பிடிச்சுக்கிறது, ஓட விட மாட்டேங்குது, சேமிச்சு வச்சுக்கிறது அப்படியே.
இப்ப எப்படி சேமிப்பு? ஒரு வேளாண் குடிமகன் தன்னுடைய வேளாண்மையில் விளைச்சலில் பாதியை உணவு தேவைக்காக சேமித்து வைப்பது போல அது சேமித்து வச்சுக்கிறது. தன் உணவு தேவைக்கு போக மீதியை அப்படி உருட்டி விடுறார். அவர் வர்றார், ஓடி வர்றார். அவர் வரும்போது இந்த காடு, இதான் சோலை காடுகள். இந்த சோலை காடுகளில் இருக்கிற புற்கள் தன்னுடைய உணவு தேவைக்கு வேர்களிலே நீரை பிடிச்சு வச்சுக்குது. பிறகு அவருடைய உணவு தேவை போக மீதியை உருட்டி விடுறார், ஓட விடுறார். அது ஓடி வந்து இந்த மாதிரி சமவெளியில் இருக்கிற கிராஸ்லேண்ட் புல்வெளிகளிலே வந்து வலியுது. அந்த புற்கள் தன்னுடைய வேர்களில் உணவு தேவைக்கு பிடிச்சு வச்சுக்கிறது. இது வெறும் புல் அல்ல, அது நீர் சேமிக்கும் வங்கி என்பதை என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ளும். இங்க பாருங்க. இப்போ அந்த புல்வெளியில மாடு, காட்டு மாடு, ஆடு, மான் எல்லாம் மேயுது. அப்ப ஒரு புலி அங்க செத்து போனால் 25,000 மனிதனுக்கான நீர் இருக்குல்ல, அதனுடைய அளவு தேவை அது குறையுது. 25,000 மனிதனுக்கு கிடைக்கிற நீர் குறையுது. ஒரு புலி செத்தால் எப்படா 25,000 பேருக்கு கிடைக்கிற தண்ணி அளவு குறையுதுன்னா, இந்த மான், இந்த காட்டெருமை, இந்த ஆடு எல்லாம் மேய்து பாருங்க. இந்த புல்ல மேயறதுனால புல்ல அழிஞ்சிருது. புல்லின் அழிவில் இருந்து புலி வேட்டையாடி அழிக்கிற இந்த விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டு அந்த புல்லை பாதுகாக்குது. விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இப்ப இந்த மான் அழிக்கப்படுவதால் அந்த இடத்துல புல் காக்கப்படுகிறது. இப்படி மான் இப்படி திங்குது, அதை பார்க்க கூடாது. அது உணவு சுழற்சி, இயற்கையின் விதி. அது நீர் புல்லுக்கு உணவு, புல்லு மானுக்கு உணவு, மான் புலிக்கு உணவு. ஒன்னு சார்ந்து இருக்குது. அப்படிதான் நம்ம யாருக்கு உணவு? ஒரு நாள் இந்த மண்ணுக்கு உணவு, அவ்வளவுதான். உனக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இதான் உணவு சங்கிலி. இதை தான் நம்ம அப்பா சொல்றாங்க, நம்மாழ்வார். இதுல ஒன்ன துண்டிச்சு வச்சுக்க, கதை முடிஞ்சு. அப்படி இருங்க. இந்த பாருங்க எப்படி இதுல ஒண்ணு துண்டிச்சான்னா, நீ பாரு, கொசு ஒன்ன கடிக்குது. ஒரு அற்ப கொசுவை ஒழிக்க முடியாத இவர்கள் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேங்கிறாங்க. நீ நம்பிட்டு அலையிற. ஏன் கொசு எங்க உருவாகுது? சொல்லு, கொசு எங்க உருவாகுது? அழுக்கு தண்ணியில உருவாகுது. தண்ணி ஏன் அங்க அழுக்காகுது? அங்கேயே தேங்கி இருப்பதால் அது அழுக்காகுது. அங்க கழிவு நீர் தேங்கி இருக்கும் போது அங்க கொசு முட்டையிடுது. அந்த முட்டையை ஒருத்தன் சாப்பிடுவான், அவனுக்கு உணவு. யாரு? தவக்கலை, அரட்டலை. அவன் பிடிச்சு முட்டையை சாப்பிட்டே இருப்பான். நீ இந்த கேடு கட்ட பிளீச்சிங் பவுடரை கொண்டு இந்த அரட்டலைக்கு பயந்து அதுல போட்டு அவனை கொன்னுற. அவன் செத்துறான். கொசு முட்டையை விட்டு சுதந்திரமா பொறிச்சு பல லட்சக்கணக்கா உன்னை போடுது. அது டெங்குங்குதான். அப்புறம் ஊதுறான் சங்கு, அதை நீ போய் சேர்ந்துடுற. இதான் நடந்தது. டெங்குன்னு ஒரு போடு, அதுக்கப்புறம் சங்கு தான் உனக்கு. இப்ப கொசு உற்பத்தியை தடுக்க முடியவில்லை. காரணம், நீ அந்த உணவு சங்கிலிய வெட்டின. தவளையை கொன்ன, அது உணவு போயிரு. எலிய கொன்ன, பாம்பு வந்து. பாம்பு சத்து, கருடன் எல்லாம் அந்த அதுகளுக்கு உணவு இல்லை. ஒன்னு சார்ந்திருக்கு. எலி என்ன செய்யும்? பாம்பு என்ன செய்யும்? இந்த பூச்சி இலை இதை புறம் திங்குது பாரு. நம்ம பூச்சி செடியை வெட்டி திங்குதுல பயிரை, அதை புறம் எலி சாப்பிடும், அந்த பாம்பு சாப்பிடும். நீ அதை கொன்னவன அது பிரச்சனை. இங்க இருக்கிற ஒன்னு சார்ந்து, இதான் உணவு சங்கிலி. இதை அறுத்துட்டினா உலக சுழற்சி நின்றும், மிகப்பெரிய அழிவை நாம் எதிர்கொள்ள நேரிடும். அதனால இதெல்லாம் செத்து போச்சே, அதெல்லாம் செத்து போச்சேன்னு நீ சாதாரணமா நீ கடந்து போயிட முடியாது. வாங்க, இப்ப ஒரு புலியின் மரணம் 20,000 மானுடனுக்கான நீரை அது குறைக்குது. 20,000 ஒரு மனிதன் கிடைக்கிற நீர் பாதிக்கப்படுதுங்கிறான். இப்ப இந்த குழந்தை பாருங்க, இந்த குழந்தை சாப்பிடும்போது எப்படி 2 சாப்பிட்டு வாயில போட்டு 2 சோற கீழே சிந்துது பாருங்க. அது மாதிரிதான் இதையெல்லாம் தண்ணீரை அவனுக்கு போக மீதியை உருட்டி விடுறான். வர்றான் பாருங்க. அப்படியே பல கோடிக்கணக்கான நீர்த்துளிகள் உருண்டு திரண்டு பேரருவியா கொட்டுறான். இங்க பாருங்க, அப்படியே பாருங்க. இதுல என்னன்னா, ஒரே நாள்ல அந்த மலை அங்க மேல இருந்து ஓடி போயிட முடியும்.
போயிரும் அது. ஆனால் விடாமத 3-4 மாதங்களுக்கு அதை அப்படியே சேமிச்சு வச்சு கொட்டுறது யாருன்னா இந்த மரங்கள், இந்த சோலைக்காடுகள், இந்த புல்வெளிகள். இவைதான் அதை சேமிச்சு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நீண்ட நாள் அந்த அருவி கொட்டுவதற்கு. இதுல ஒருத்த வேலை இல்லை, ஒவ்வொருத்தனும் நமக்காக அங்கிருந்து உழைச்சிக்கிட்டு இருக்கான்னு நீங்க கவனத்துல வச்சுக்கணும். இப்ப நீ பாக்குற இங்க இருந்து பார்க்கும்போது மச்சான் அப்படியே அப்படியே எண்ணெயை தேய்ச்சி அப்படியே குளிச்சுட்டு அப்படியே அருவின்னு வர்ற அவன் பாரு, அவன் அங்க பாரு யாருன்னு பாரு. உன்னுடைய தாய், உன்னுடைய தாய், நம் தாயின் மார்பிலிருந்து நமக்கு பால், பூமி தாயின் மலை மார்பில் இருந்து உலக உயிர்களுக்கு பால். நம் தாய் ஊட்டிய பாலில், நம் தாயின் மாரில் நாம் மட்டும்தான் பால் உண்டோம். ஆனால் பூமி தாயின் மலை மார்பில் உலக உயிர்களுக்கெல்லாம் பால் ஊட்டிய தாய் அவதான். வாங்க, இப்ப இதுல என்ன நீங்க கவனிக்கணும், நம்ம கண்மாயை நம்ம வெட்டினோம், ஏரியை நம்ம வெட்டினோம், குளத்தை நம்ம வெட்டினோம், தாங்களை நம்ம வெட்டினோம், ஏந்தலை நம்ம வெட்டினோம், எல்லாம் அந்த பறை எல்லாம் போயிடுச்சு. ஆனால் ஆறை நம்ம உருவாக்கல. ஆறை உருவாக்குது மனிதன் அல்ல, கிணறை உருவாக்கணும், எல்லாவற்றையும் நாம் உருவாக்கினோம் மனிதன். ஆனால் ஆறை உருவாக்கியது அருவி. அது எந்த பக்கத்துக்கு வசதியா இருக்கோ அதே பாதை கண்டு ஓடும். ஆத்துக்கு பாதை கண்டு யாரு தந்தது, தானாக பாதை கண்டு நடக்குது. காற்றுக்கு பாட்டு சொல்லி யாரு தந்தது, தானாக பாட்டு ஒண்ணு படிக்குது. அது மாதிரி தானாக பாதை கண்டு ஓடியது ஆறு. இப்ப நம்ம தாய் பாரு மல்லாந்து படுத்திருக்கா, பூமி தாய் இப்படி மல்லாந்து படுத்திருக்கா. தாயின் மார்பிலிருந்து பால், அதை போல பூமி தாயின் மலை மார்பில் இருந்து எல்லா உயிர்களுக்கும் பால். புல்லு, பூண்டு, ஆடு, மாடு எல்லாவற்றுக்கும் பால். இங்க பாரு, இதில் என்னன்னு பாரு, இது என்னன்னு பாரு. அப்படி ஓடி வரும்போது, அருவி வேகமாக வரும்போது பெரும் சிறு பாறைகளை உருட்டி கொண்டு ஓடி வருது. அதுல ஒன்னோடு ஒண்ணு உரசி நொறுங்குது, சிறு சிறு துகள்களாக நொறுங்கி ஆற்றின் மேலே மணலாக படியுது. ஆற்றுக்கு மணல் என்பது, ஆற்று மேலே படுகிற மணல் என்பது மனித உடலுக்கு தோல் போன்றது. இந்த மணல் அரை அங்குலம் இவ்வளவு படிந்து அரை அங்குலம் உருவாவதற்கு 100 ஆண்டுகள் ஆகும் என்று ஆய்வு செய்து. அரை அங்குலத்துக்கு. இப்ப பாரு, இந்த மணலின் சிறப்பு என்ன? உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி மணல், உலகின் தலை சிறந்த நீர் தேக்கி மணல் தான். இப்ப கோடை காலத்துல கூட அது என்ன, ஆத்துல போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு அப்படி தோண்டினா தண்ணி வந்துடும், என்ன தேக்கி வச்சுக்கிறான். அப்ப சிறந்த நீர் கட்டி அதுக்கு சான்ற பாரு. நீர் வடிகட்டி கடல்ல நீ பாரு, கடல்ல உப்பு கரிக்கும் தண்ணி எடுத்து குடிச்சின்னா உப்பு கரிக்கும். கடல்ல இந்த தண்ணி எடுத்து குடிக்க முடியுமா? உப்பு கரிக்கும். ஆனால் 1/2 அடி 2 அடி அப்படி தள்ளி போயிட்டு 2 அடி தள்ளி போயிட்டு இப்படி தோண்டின்னு வச்சுக்க, தண்ணி வரும், எடுத்து குடி, உப்பு கரிக்காது. காரணம் என்ன? அவன் வடிகட்டிடுறான். அவனை மாதிரி சிறந்த நீர் வடிகட்டி உலகத்துல கிடையாது. இப்ப நீ என்ன பண்ணிடுற? இந்த பாரு, அந்த மணலை நீ அள்ளி என்ன பண்ற? விற்க ஆரம்பிச்சிட்ட. எல்லாருக்குமான பாலை கொடுக்குறா பாரு உன்னுடைய ஆறு. இது எல்லாருக்கும் கொடுப்பார், எல்லா உயிர்களுக்கும், கடைசியா அணிலுக்கும். அணிலுக்கும் கொடுக்குறான். ஆனா அணிலுக்கு இது தெரியாது. அப்ப யாருக்கு தெரியும்? புலிகளுக்கு தான் தெரியும். அதனாலதான் புலிகளுக்கு தான் தெரியும். புலிகள் தான் நாட்டையும் காக்க போராடணும், காட்டையும் காக்க புலிகள் தான் போராடணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப
இப்ப எல்லா உயிர்களுக்குமானது. இந்த நெல்லுக்கு பாயுது, புல்லுக்கு பாயுது, வாழைக்கு பாயுது, தென்னைக்கு பாயுது, கரும்புக்கு பாயுது. இதனாலதான் நீர் வளமே நிலவளம் என்று சொல்றான். வள்ளுவ பெருமகனார் இது என்ன சொல்றாரு? மணி நீரும் மண்ணும் மலையும் அணிலர் காடும் உடையது அறைங்கிறார். அவரே விசிம்பின் துளி விழி நல்லால் பசும்புல் தலை காண்பது அரிதுங்கிறாரு. ஒரு துளி மழை துளி ஒரு விண்ணிலிருந்து விழலை அப்படின்னா, ஒரு துளி விழலைன்னா பசும்புல் கூட முளைக்காதுறான்ற. அப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்? அந்த நீரின் அருமையை நீரின்றி அமையாது உலகன்னு பண்ணது அவர் தான். ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கணும்? காடின்றி அமையாது நீர் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இப்ப என்னன்னா, இந்த மலைகளை வெடி வச்சு தகர்த்து பாரு. தகர்த்து எப்படி வெட்டிருக்கான் பாரு. ஒரு பல்ல பிடுங்கினா அதை எளிரோட பிடுங்கிட்டு அந்த இடத்துல எவ்வளவு பள்ளம் இருக்குமோ அது மாதிரி நம்முடைய மலையை அறுத்து கொண்டு போறான். நீ ஒரு தடவை இந்த மலையை பார்க்கும்போது, உன் தாயின் மாறை பார்க்கும்போது, பாலூட்டிய தாயின் மாறை பார்க்கும்போது, இதை அறுத்து உணவாக்கினால் சுவையாக சாப்பிடலாம் என்று உன் மனம் எண்ணுமா என்ற கேள்வியை நீ எழுதி பார்க்கணும். ஆனால் இந்த மலையை பார்க்கிற போது இதை வெட்டி வித்தால் காசாக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம் நினைக்கிற மனித மனத்தை நீ ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். இது எவ்வளவு பேராபத்தானதுன்னு நீ பார்க்கணும். இதுல இது பாரு. ஏன் நான் இதை உனக்கு உதாரணமா சொல்றேன்னா, மழை இல்லை என்றால் மழை இல்லை என்பதற்கு சான்று நான் தான். இதே ராமேஸ்வரம், முதல்ல பார்த்த கடல் என்னுடைய ராமேஸ்வரம். அங்க எனக்கு கடல் இருக்கு, ஆனால் மழை பொழிவு இல்லை. வறண்ட மாவட்டமா நான் இருக்கேன். மதுரையில கடல் இல்லை, ஆனால் தேனி கம்பம் குமிழியில வளமையா இருக்கு, செழிப்பா இருக்கு அந்த நீளம். காரணம் என்ன? எங்களுக்கு கடல் இருக்கு, மலை இல்லை. அவனுக்கு கடல் இல்லை, மலை இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. என்னிடத்தில் நீராவியாகி மேலே வருகிற அந்த மேகத்தை மேற்கு தொடர்ச்சி மலை தடுத்து நிறுத்தி அவனுக்கு மலையை பொழிந்து விடுகிறது. அவன் வளமாக இருக்கிறான், நான் வறண்டு இருக்கிறேன். இதனால் தான் மழை இல்லை என்றால் மழை இல்லை. சான்று நானே இருக்கேன். விளங்குதா? இப்ப பாரு, இந்த மாதிரி ஆயிரும் நிலம். மழை இல்லாத நிலம் பாலைவனமாகிவிடும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அது கூட தெரியாத ஆட்கள்கிட்ட நம்முடைய அதிகாரத்தை நீங்க ஒப்படைச்சிட்டீங்க. இந்த அறிவியல் உயிரியல் உண்மையை கூட உணராத கூட்டத்துக்கிட்ட நாம வாசமா சிக்கிக்கிட்டோம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய முன்னவன் கரிகாலன் இந்த ஓடுகிற நீரை அணை கட்டக்கூடாது, குறுக்க அணை கட்டி தடுக்க கூடாது. அது தடுக்கிறதுனால என்ன ஆயிரும் பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப தடுத்தீங்கன்னா உன்னுடைய ரத்த நாளங்கள் போலதான் பூமி தாய்க்கு நதி. அந்த நதியிலே குறுக்க ஒரு அணையை நீ கட்டிட்டீன்னா உன்னுடைய ரத்த நாளங்களில் ஒரு இடத்துல தடை ஏற்பட்டால் எப்படி அந்த இடம் செயலிழந்து விழுந்து விடுமோ, இயங்காதோ, அதை போல மற்ற இடத்தில் ஆறு மரணித்து விடும். அந்த தேக்கி வைக்கிற இடத்திலே நிறுத்துங்க. தேக்கி வைக்கிற இடத்திலே நீர், நிலத்தடி நீர் உயரும். அந்த இடத்தில் இருக்கிற உயிரினங்கள் வாழும். மற்றபடி அந்த நதியை நம்பி இருக்கிற இடங்கள் இது போல வறண்டு போகும். மற்ற உயிரினங்கள் வாழ முடியாது. அந்த இடத்திலே ஆறு மரணித்து விடும். அப்ப என்ன பண்ணும்? தடுக்க கூடாது. அப்ப என்ன பண்ணும்? நீரை ஓட விடணும். எந்த முறையை கையாளணும்? நமது முன்னவன் கரிகால் பெருவளச்சோழன் கட்டியது போல ஒரு தடுப்பணை தான் கட்டணும். நமது பாட்டன் 1800 ஆண்டுக்கு முன்னாடி அவன் அணையை கட்டி தடுக்கவில்லை, தடுப்பணை கட்டினான். இந்த அணையில் வேண்டிய அளவு நீரை தேக்கி விட்டு அதுக்கு மறுபடியும் மேலே ஏறி அந்த போயிரும், அடுத்த பக்கம் போயிரும். அப்ப தேவையான அளவுக்கு சேமித்து விட்டு மேலே ஏறி ஓவர்ஃப்ளோ ஆகி தடையை தாண்டி போயிரும். அது தடுப்பணை. இது எந்த முறையிலன்னா, இந்த மாடு, பசுமாடு பாருங்க, அப்படியே இந்த பசுமாட்டுல கண்ணுக்குட்டியை குடிக்க விடுறோம். பசு யாருக்கு?
பசு யாருக்கு வந்து பால் கறக்குது? கண்ணுக்குட்டிக்கு தான். ஆனால் நமக்கு என்ன கற்பிச்சு வச்சிருக்கான்? காக்கை பாட்டி வடையை திருடி விட்டது, பசு நமக்கு பால் தரும். அப்படிதான் பாடம் நடத்துறான். பசு நமக்கு பால் தரல, அது கண்ணுக்குட்டிக்கு. ஆனா காக்கை செஞ்சது திருட்டு, நீனும் நானும் செஞ்சது திருட்டு இல்லைங்கிறான். எப்படிப்பட்ட திருட்டு போய் பாரு. நீனும் தான் திருடுறா, பசு நமக்கு பால் தரல, திருடுறான். அதுவும் சில மாடு உதஞ்சிரும்னா வாழை கண்ணில் அடிச்சிருக்கும்னா வாழையும் காலையும் சேர்த்து ஒரு கட்டை போட்டுட்டு கறக்குறோம். இப்ப கண்ணுக்குட்டியை குடிக்க விட்டோம், அது கண்ணுக்குட்டிக்கு தான் பால் கறக்குதுன்னு நினைச்சு கறக்கும். நம்ம அதை திரும்பி பார்க்க விடாம முன்னாடி கொஞ்சம் கூளத்தை போடுவோம். இப்ப போடுவாரு பாருங்க, போடுறாரா? இது சாப்பிடும். அது குனிஞ்சு இறைய சாப்பிட்டு போது பாலை கறந்துருவார். உனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு திருப்பி அதே கண்ணுக்குட்டியை கொஞ்சம் மடுவுல மிச்சம் வச்சு பாலை குடிக்க விடுவார். பாரு, குடிக்க விடுறாரா? இந்த முறையைத்தான் நீ நீர் மேலாண்மையில கையாளணும்.